ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லியும் வீக்லியும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரா புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோட உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ்பூலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லேயே வந்து லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அலைஸ்பூலில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு வந்து இவங்க 0 ப்ரோக்ரேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் இன்ட்ராடேட்டில் பண்ணும்போது பை அண்ட் செல்லுக்கு ஃப்ளாட் 15 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஆல் எக்ஸ்சேஞ்சில் வந்து சிங்கிள் மார்ஜினில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு இதில் பார்த்தீங்கன்னா 0 சார்ஜஸ் தான் வாங்குறாங்க. அப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலேருந்து 30 days வரைக்கும் 10% கேஷ்பேக் இதில் கொடுக்குறாங்க. 2 சைட் ரெஃபரல் ப்ரோக்ராமும் இதில் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக்சஸ் கிராமின். இது வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 5 வீக்ஸ் தான் வந்து தொடர்ந்து வந்து ஒரு புல்லிஷ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹையர் ஐனிலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ போன வீக் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸோட ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல வால்யூமோட தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12.2% கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹையர் ஐனில். போன வீக் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோட இந்த ஸ்விங் ஐயை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஒரு 12.2% கிட்ட ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மண்டே வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே தான் ஓப்பன் க்ளோஸ் இருந்திருக்கும். இல்லைனா வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இவ்வளோ 4-5 வீக்ஸாக வந்து ஏற்றுனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட மண்டே கூட போகலாம். நெக்ஸ்ட் வீக்கில் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா பாருங்கள். இன்னையோட போன வீக்கோட ஐக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்விங் இதில் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கேண்டலோட மேலே ஐக்கு வந்து டே சார்ட்டில் மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு டார்கெட் வந்து 1258 வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விங் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஓகே, எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் ஏற்றுனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட திருப்பியை கூட போகலாம். ஓகே, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் இதில். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்போம், இது வந்து மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகி வீக்லியில் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃபர்தராக ஒரு மூவ் இருந்ததுன்னா இதோட இந்த ஹையை வந்து பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வைக்கும் போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எப்படி நாளைக்கு ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். நாளைக்கே வந்து இந்த வீக்கில் இல்லை நாளைக்கே வந்து பிரேக் ஆகி நாளைக்கு க்ளோஸ் வச்சாங்கன்னா டே சார்ட்டில், ஸோ நல்ல ஒரு மூவ் வந்து அடுத்த மூவ் வந்து நல்லா இருக்கும். க்ளோசிங் வந்து இதோட ஹையை இந்த ஸ்விங் ஹை மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா அந்த 448க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா நல்லா இன்னும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கலாம். நானும் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்போம், வந்து டே சார்ட்டில் வந்து நல்லா கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸ் ஏற்றிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்டுக்குள்ளே திருப்பி அகைன் வரல. ஆனால் அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் அந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மண்டே இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி ஒரு ஸ்விங்கு வந்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். அடுத்த டார்கெட் வந்து 2310 இருக்கும். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 2196.95 வந்து மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் இருந்ததுன்னா ஒரு திருப்பி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். கண்டினியூஸாக ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து 2-3 ஒரு புல் பேக் நல்லா இருக்குது. ஒரு 2 வீக்ஸாக வந்து நல்லா க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகும் போது இன்னும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்கள் அனலைஸ் பண்ணிட்டோம் நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அம்புஜம் சிமெண்ட் வந்து தொடர்ந்து ஒரு ரேலி கொடுத்துட்டே இருக்குது. ஸோ 2 வீக்ஸ் நல்லா ஒரு ஹையர் அணையிலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வால்யூமோட க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த வீக்கில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வச்சாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஒரு மூவ் இருக்கும். இனிமேல் வந்து என்டர் ஆக போகிறீங்கன்னா நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா டே சார்ட்டில் இன்னும் ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கும். ஓகே, எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட் வந்து தீபக் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் கிட்டே சொல்லியிருப்போம், ஒரு புல் பேக் நல்லா இருக்கும், ஒரு வால்யூமோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண முடியல. இந்த 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டோட லைன் கிட்டே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து அப்சைடில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நல்லா ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா டே சார்ட்டில் ஒரு ஃபர்தராக மூவ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்படி இருக்குன்னு நீங்கள் இனிமேல் என்ட்ரு ஆக போகிறீங்கன்னா பிரேக் அவுட் ஆகினா மட்டும் எடுங்க. ஏன்னா வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆனாலும் திருப்பி சப்போர்ட் கிட்ட வந்து திருப்பி கூட புல் பேக் ஆகலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்டி பைட் ஈட்டபிள் ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ ஒரு 2 வீக்ஸாக வந்து நல்லா ஹையர் அணையில் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ
இது வந்து மூவ்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப ஒரு டிராஸ்டிக்காலாம் மூவ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு சின்ன சின்ன மூவ் தான் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்க்கோ நல்லாயிருக்கும். சின்ன ஒரு மூவ் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2018-19 வந்து ஒரு ரெசிடென்ட் ஆக்ட் ஆகியிருக்கு. 20 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் வந்து ஒரு மூவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இதுவாகுது, ஷோ ஆகுது. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து எடுக்கிறதா இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ட்ரேடிங்க்கும் நல்லா இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் இதில். இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா 21,500 கிட்ட இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ 12,000 கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் போதே நம்ம வாங்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். இதோட ஹை வந்து இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 14,100 வச்சுட்டு நம்ம வந்து சின்ன ஒரு மூவ் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்போலோ டியூப்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இங்கேயே வந்து சொல்லியிருப்போம் நல்ல ஒரு மூவ் இருக்கும்னு சொல்லி பிரேக் அவுட் ஆகிட்டு தான் வந்து 2 வீக்ஸாக வந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஹை வந்து ஸ்விங் ஹையை வந்து பிரேக் ஆகும்போது இந்த வீக்கில் பிரேக் ஆகும்போது நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இனிமேல் என்ட்ரு ஆக போகிறீங்கன்னா பாருங்கள், பிரேக் அவுட் ஆகி இந்த லைனை வந்து சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லைனில் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கும். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வில்ஸ்பன் கார்ப். இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ஒரு மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்குது, ட்ரேட் பண்ண பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க சொல்லிட்டு இன்றைக்கி போன வீக் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு தான் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 8% கிட்ட. ஸோ இது ஃபர்தராக வந்து இதோட ஸ்விங் ஐயை வந்து பிரேக் பண்ணும் போது நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கும். நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக வந்து ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடும். ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஸ்விங் ஐயை வந்து மேலே க்ளோஸ் வைக்கும் போது டே சார்ட்டில் நல்ல ஒரு ஃபர்தர் மூவ் இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 259 இருக்கும். அடுத்த டார்கெட் மேலே க்ளோஸ் இருக்கும் போது நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 259, அதுக்கு அடுத்தது வந்து 281 இருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு மேலே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து திருப்பி ஒரு ஸ்விங்கு வந்து எடுக்கலாம். இதில் சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், எது நம்ம ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த ஸ்டாக்ஸும் பாருங்கள், நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸும் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ வேறு எதனா ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா வந்து டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.